விழாவை நடத்தி கொண்டிருக்கும் சகோதரர் தாகிர் அவர்களே, மருத்துவரை அவர்களே, கவிஞர் அவர்களே மற்றும் பெரியவர்களே, பத்திரிகை நண்பர்களே, பொதுமக்களே அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில், அந்த தமிழகத்தின் நாளில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை சிறப்புரையாக சகோதரர் தாகிர் அவர் கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் என்னோட சிறப்பாக சகோதரர் மருத்துவரும் கவிஞர் நல்லா பேசியிருக்காங்க. நான் பேசுகிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. தமிழகத்தினால கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதை பாதுகாப்பாக நம்ம கொண்டாட வந்த நேரத்தில் பெரும்பாலும் தமிழகத்தினால இந்துக்கள் கொண்டாடுறோம். ஆனால் தமிழகத்தினால எல்லாருக்கும் பொதுவான ஒரு திருநாள். குறிப்பாக நம்ம தமிழர்கள் இந்துக்கள் கொண்டாடுறோம். நம்ம இந்துக்களுக்கு ஒரு முஸ்லீம் சகோதரர் பரிசு பொருட்களை வழங்குறார். அது உதவின்னு சொல்லக்கூடாது, பரிசு பொருட்களை வழங்குறார். அவ்வளோதான். அது இனாமோ அப்படின்னு சொல்லக்கூடாது. யாரும் ஏழைன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே 2 வீலர் வச்சுருக்கோம், செல்ஃபோன் வச்சுருக்கோம், கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கோம். அதனால் இந்த காலத்தில் ஏழை கிடையாது. அவர் பங்களிப்பு நம்மளோட இந்த பொங்கல் தமிழகத்து நாளில் பங்களிப்பு நடந்துக்கிறாரு, நம்மளோட கலந்துக்கிறாரு. அவ்வளோதான் இந்த விஷயத்தில். எல்லாம் சொன்னீங்க, அவர் நல்லா இருக்கணும், வருஷம் செய்யணும்னு. அவர் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு வருஷம் செய்வார். அதனாலேயே அவர் நல்லாவே இருக்கணும், நல்லா வசதியாக இருக்கணும். அடுத்த வருஷம் இதோட 500 பேர்னா இன்னொரு 750 பேர் வரணும். அதுக்கு அடுத்த வருஷம் 1000 பேருக்கு வரணும். அப்புறம் கிராமம் பூரா உதய மருத்துவம் நாச்சிக்குளம் இந்த பஞ்சாயத்துக்கே செய்யணும். அந்த அளவுக்கு ஒரு மேலும் வளரணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இப்போது இந்த சொல்ல கூட இந்த தமிழகத்து நாட்டு மக்கள்லாம் ஒரு இஸ்லாமியர் நமக்கு பரிசு பொருட்கள் கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் அவருக்கு உங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நமக்கு வர்ண பக்கம் சரியான ஒத்துழைப்பு இல்லை, மழை ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்களும் எல்லாம் பொங்கல் வேலையெல்லாம் பார்ப்பீங்க. உங்களை போட்டு நாங்கள் அந்த நேரத்தில் இங்கே ஒரே இடத்துல ஒரு அடக்கி வச்சுருக்கிறோம், கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் சீக்கிரம் போய் அந்த கட்டுப்பாடு விலகி சுதந்திரமாக போயிடலாம். இந்த பொங்கல் நேரத்தில் உங்களுக்கு ஒரு அவேர்னஸையும் கொடுத்துட்றேன். நான் காவல்துறை சார்பாக வந்திருக்கிறதுனால ஒரு அவேர்னஸையும் கொடுத்துட்றேன். இப்போ சமீப காலமாக ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம சைபர் கிரைம்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத குற்றம் எப்படி நடக்குதுன்னே தெரியாது. நமக்கு ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ 1 மணி நேரமோ மறுநாள் தான் தெரியும் அந்த குற்றம் எப்படி நினச்சி எங்கேயும் நினச்சுன்னு தெரியாது. அதான் சைபர் கிரைம்னு சொல்லி இப்போ இந்த செல்ஃபோன்லாம் ஒரு விழிப்புணர்வு வருது பார்த்தீங்களா, அந்த பாட்டே சொல்கிறாங்க. இப்போ அது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட குழந்தைங்களோட ஃபோட்டோவே மார்க்கிங் பண்ணி நம்ம குழந்தைகள் பேசுகிறது மாதிரியே, நம்ம குழந்தைங்க இப்போ ஹாஸ்டலில் இருக்கிறவங்களோ வெளியூரில் இருக்கிறவங்களோ என் பர்ஸு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம பொண்ணு பேசுகிறது மாதிரியே அதே டோனில் அதே ஃபோட்டோ சொல்கிறோம். மிஸ் ஆகிடுச்சு சொல்லி பணம் கேட்குறாங்க. இப்போ ஐயோ நம்ம பொண்ணு தான் பேச கஷ்டப்பட்டு சொல்லிட்டு ஏதாவது நமக்கு கிடைச்ச தொகையை அனுப்பிச்சிட்டோம்னா அது இப்போ பெரிய மோசடியாக இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையுமே இப்போ சைபர் கிரைம் தான் நமக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது. நமக்கு இப்போ இந்த நேரத்தில் மற்றதெல்லாம் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வீட்டை திருடிட்டு போனோம்னா ஒருத்தனை யாராவது கேமரா வச்சு பிடிச்சிடலாம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடலாம். இந்த சைபர் கிரைமில் எல்லாருமே மக்கள் இந்த நேரத்தில் விழிப்புணர்வு ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக நல்ல வசதியானவங்க, நிறைய படித்தவங்க, அரசு வேலையில் உள்ளவங்களும் நிறைய இழந்துடுறாங்க. என்ன சொல்லப்போனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸு, மிலிட்ரி ஆஃபீஸர்ஸு, இவங்கெல்லாம் நிறைய சட்டம் தெரிஞ்சவங்க, இவங்களும் நிறைய இழந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இழந்துடுறாங்க. அவங்க நிறைய பேசுகிறாங்க, ஓடிபி நம்பர் தெரியாமல் கொடுத்துட்றாங்க. இல்லைன்னா நிறைய 2-3 நம்பர்ஸ் யார்கிட்ட பேசுகிறது தெரியாமல் பேசிடுறாங்க. நீங்கள் குறிப்பாக அதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம தமிழ் இல்லாத மொழியில் பேசுவாங்க, தமிழர் மாதிரி பேச மாட்டாங்க. அந்த மொழி அது நீங்கள் உஷாராயிடணும். தமிழ் கலந்து பேசுவாங்க. அந்த குரல் வரும்போதே நீங்கள் யாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டோ ஓடிபி நம்பரோ எதுவும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். யாரும் கேட்டாலும் பேங்க்ல பேசுகிறோம், நேராக வரணும்னு சொல்லலாம். நமக்கு மேக்ஸிமம் உள்ளூர் பேங்க்கில் தான் அக்கௌண்ட் வச்சுருப்போம். நான் நேராக பேங்க் வர்றேன் அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட பல முறை வர சொல்லுவாங்க, பேங்க்லேருந்து பேசுகிறேன், அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க வாங்க அப்படிம்பாங்க. நான் நேராக பேசுகிறேன். இது வரைக்கும் நான் போகலை, என்னால் போக முடியல, போகலை. அதனால் தயவுசெய்து இந்த சைபர் கிரைமில் போய் யாரும் மாட்டிக்காதீங்க. நம்மளோட பொருளாதாரம் எல்லாமே போயிடும். அதில் தேவையில்லாமல் நம்ம அக்கௌண்ட் நம்பர், செல் நம்பர்லாம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை அதில் சேருது. அதனால் இந்த பொங்கலை சிறப்பாக அமைதியாக எந்த கரைச்சல் இல்லாமல் நம்ம குழந்தைகளோட எல்லாருமே வீட்டில் கொண்டாடணும். சார் சொன்ன மாதிரி டாஸ்மார்க்கில் போய் நம்ம குழந்தைகளை அனுப்பி தகவலை வச்சு ஒரு கலவரம் ஒரு பிரச்சனைகளை பொங்கல் நேரத்தில் காவல்துறையில் நிற்கக்கூடாது, காவல்துறையும் கோர்ட்டு நடையக்கூடாது. அதனால் நல்லா அமைதியாக நீங்கள் பொங்கல் கோடணும் கேட்டு இதை கேட்டு விடைபெறுக்கு நன்றி, வணக்கம்.